வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சர்வை சீரிஸில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி WWE அஃபிஷியலாக சர்வை சீரிஸுக்காக 5 மேட்ச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று உமன்ஸ் வார் கேம், இன்னொன்று மென்ஸ் வார் கேம், அதுக்கப்புறம் பிரான் பிரேக்கர் விசஸ் லுட்விக் கெய்சர் விசஸ் ஷெய்மஸுக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்ஐ நைட் விசஸ் சின்சுகே நாகமோராவுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய குந்தர் விசஸ் டேம்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச். இந்த 5 மேட்ச் தான் சர்வை சீரிஸுக்காக WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் வெற்றி அதிகம் என்பதை இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது உமன்ஸ் வார் கேம், அதாவது லீவ் மோர்கன் விசஸ் நம்மளுடைய ரியா ரிப்ளே டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். உமன்ஸ் வார் கேமில் யார் வின் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், என்னோடய ப்ரெடிக்ஷன் யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளேவோட டீமை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதே டீம் லீவ் மோர்கனில் வந்து அவங்கக்குள்ளேயே பல விஷயங்கள், பல மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா இந்த சர்வை சீரிஸில் ஏன்னா 2 மெயின் சாம்பியனுமே அந்த லீவ் மார்கன் கூட தான் இருக்காங்க. லீவ் மார்கன் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்காங்க. அதே நயா ஜாக்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் உமன்ஸ் சாம்பியனாக இருக்காங்க. அது இல்லாமல் அதே குரூப்பில் வந்து நம்மளுடைய டிஃப்னி ஸ்டேட்டஸ் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து மணி இன் த பேங்கை வச்சுருக்காங்க. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய டிஃப்னி ஸ்டேட்டஸ் கூட அவங்களோட மணி இன் த பேங்கை வந்து கேஷின் பண்ணலாம். ஒருவேளை நம்மளுடைய லீவ் மார்கனாக கூட இருக்கலாம், அது இல்லாட்டி நம்மளோட நயா ஜாக்ஸாக கூட இருக்கலாம். இதனால் அதாவது நம்மளோட டிஃப்னி ஸ்டேட்டஸ்னால் அந்த ஒரு குழப்பத்தினால, அந்த ஒரு குளறுபடினால் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. அதனால நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால், என்னோடய ப்ரிடிக்ட் வந்து ரியா ரிப்ளே டீம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அடுத்ததாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச், ஷெய்மஸ் விசஸ் லுட்விக் கெய்சர் விசஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் ட்ரிபிள் கட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே டஃப்பான மேட்ச்சும் இதுவும் ஒன்று. ஏன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வந்து இப்போ தான் டைட்டிலை வின் பண்ணி, அதாவது ஐசி டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரையும் க்ளீனாக தோற்க வைக்க முடியாது. ஏன்னா இப்போ வின் பண்ணி 2 மாதத்தில் வந்து அவரோட ஐசி டைட்டிலை வந்து தோற்க வைக்க முடியாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால், நம்மளோட ஷெய்மஸ் மட்டும் இந்த சர்வை சீரிஸில் பிரான் பிரேக்கரை க்ளீனாக பீட் பண்ணி நம்மளோட ஷெய்மஸ் வந்து நியூ ஐசி டைட்டிலை வின் பண்ணிட்டார் அப்படின்னா, நம்மளோட ஷெய்மஸ் வந்து அதாவது கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலில் வந்து நம்மளுடைய ஷெய்மஸ் வந்து இடம் பிடிச்சிருவார். இன்னொரு பக்கம் நம்மளோட லுட்விக் கெய்சரை வந்து நம்மளுடைய குந்தர் சொல்லியிருக்காரு. அதாவது நீ வந்து என்னோட இருக்காத, நீ வந்து பிரிஞ்சு போ, அதாவது நீ வந்து உனக்கான தகுதியான ஒரு விஷயத்த நீ ஏற்படுத்திக்க. இனிமே அதாவது WWE வந்து எல்லாரும் பேசுகிற மாதிரி நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணு, எல்லாருமே உன்னை உறுத்து பார்க்குற மாதிரி உன்னோட கவனத்தை வந்து நீ அங்கே இது பண்ணு, அதாவது உன்னோட தகுதி என்ன அப்படிங்கிறத நீ நிறுவி, நீ வந்து தனியாகவே இனிமேல் போ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லுட்விக் கெய்சரை வந்து நம்மளுடைய குந்தர் சொன்னதுனால, நம்மளுடைய குந்தர் வந்து சொன்னதுக்காக லுட்விக் கெய்சர் கூட அந்த ஐசி டைட்டிலை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதனால் இந்த மேட்ச்சில் 3 பேர்த்துக்குமே வெற்றி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் யாரை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், என்னோடது நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான். ஏன்னா பிரான் பிரேக்கர் இப்போ தான் அவர் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதனால் எடுத்த உடனே அவரை வந்து தோற்க வைக்க மாட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஷெய்மஸை வந்து ஏன் வின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், அவரை வந்து வேறு பேராக கூட வின் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து WWE விட்டு எங்கேயும் போக மாட்டார். அது இல்லாமல் நம்மளுடைய லுட்விக் கெய்சர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு சிங்கிள் டைட்டிலுக்காக மோதுறாரு. அதனால் அவருக்கு உடனே கொடுத்தோம் அப்படின்னா அது ஓவர் புஷ் ஆகிரும். அப்படிங்கிறனால அதையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால என்னோட ப்ரெடிக்ஷன் யாருக்கு அப்படின்னு கேட்டால் பிரான் பிரேக்கர் தான். அடுத்து வந்து நம்மளுடைய எல்ஐ நைட் விசஸ் சின்சுகே நாகமோராவுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நான் எல்ஐ நைட்டை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்ஐ நைட் வந்து இப்போ தான் அவருக்குன்னு ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதாவது சிங்கிள் டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு தனியான ஒரு பாதையை உருவாக்கியிருக்காரு. அவருக்கான அது ஒரு கஸ்டமைட் சாம்பியனாக உருவாக்கி அவர் வச்சுருக்காரு. இப்போ நம்மளுடைய சின்சுகே நாகமோரா இப்போ தான் வந்தார்.
வந்த உடனே நம்முடைய சென்ஸ்கே நாகாமாவுக்கு ஒரு 2 ஃபியூடு தான், அதாவது 2 இது ஸ்மாக் டவுனில் தான் அவங்களுக்கான ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். உடனே நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த மேட்சும் புக் பண்ணிட்டாரு. அதனால் இந்த மேட்ச்சு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடியலாம். அப்படி இல்லாட்டியும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டில் இந்த மேட்சை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடாது. ஒன்று டிஸ்குவாலிஃபை முறையில் 2 பேருமே அடிச்சுக்கிட்டு, அதாவது நம்முடைய சென்ஸ்கே நாகாமாரா வந்து நம்முடைய எல்ஐ நைட் மேலே அந்த ஒரு வாயில் அதாவது துப்புனால கூட அதில் ஒரு அந்த இதனால அந்த மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டியும் நம்முடைய சென்ஸ்கே நாகாமாராவை நம்மளோட எல்ஐ நைட் வந்து க்ளீனாக வின் பண்ணி அவரோட சாம்பியனை வந்து நம்மளோட எல்ஐ நைட்டு அவரோட சாம்பியனை அகைன் திரும்பி அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை 2 பேருமே அடிச்சுக்கிட்டு அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னா இவங்க க்ளீனான ஒரு ரிசல்ட் கிடைக்காம இந்த மேட்சை வந்து அடுத்த பேப்பருக்கு நம்மளுடைய WWE கொண்டுட்டு போகலாம். அப்படி ஒரு வேளை கூட இந்த மேட்ச் நடக்கலாம். ஆனால் என்னோட ப்ரிடிக்ட் யாருக்கு அப்படின்னு கேட்டால் எல்ஏ நைட் தான். அடுத்த மேட்ச்சு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச், குந்தர் வெர்சஸ் டேமியன் பிரின்ஸ். ஏன்னா இருக்கிறதுலையே நம்மளுடைய குந்தரை வந்து யாருமே வீழ்த்த முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை நம்மளுடைய குந்தர் வாங்கிட்டார். ஏன்னா இப்போ நம்மளுடைய குந்தருக்கு டஃப்பு தரது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் தான். இப்போ நம்மளுடைய போகிற ஃபியூடில் வந்து நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் வந்து நம்மளுடைய குந்தரை வந்து பெரட்டுற மாதிரி தான் காட்டுறாங்களே தவிர நம்மளுடைய குந்தர் வந்து திரும்பி அடிக்கிற மாதிரி காட்டல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை காட்டுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீமேட்ச்னே சொல்லலாம். சம்மர் ஸ்லாமோட ஒரு ரீமேட்ச்னே சொல்லலாம். சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் தான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்தார். நம்மளுடைய குந்தர் வந்து மோதி எதனால் வின் பண்ணாருன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய ஃபின் பலரோட அந்த ஒரு உதவியால் தான் அந்த மேட்ச்சில் வந்து அதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனால் நம்மளுடைய டேமியன் வந்து அவரோட சாம்பியனை தோற்றுட்டு போனார். அதனால அதோட அப்படியே உல்ட்டாவாக இப்போ வந்து அதே நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் கையில் இருந்த சாம்பியன் வந்து இப்போ நம்மளுடைய குந்தர் கையில் இருக்குது. நம்மளுடைய குந்தர் சும்மா இருந்தார், அதே மாதிரி இப்போ நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் சும்மா இருக்கார். அதனால் இந்த மேட்ச்சில் வந்து மேட்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் விறுவிறுப்பாக போகும். அதாவது யாருக்கிட்ட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மேட்ச் இருக்குது. ஏன்னா இதில் வந்து என்னோட ப்ரிடிக்ட் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறது நம்மளுடைய குந்தர் தான். ஏன்னா குந்தர் வந்து இப்போ வந்து அவரோட டைட்டில் வச்சுருக்காருன்னா அவர் லாங்கஸ்ட் ரெய்னிங்காக கொண்டுட்டு போவார். ஏன்னா ஐசி டைட்டிலே அவ்வளோ நாட்கள் கொண்டுட்டு போனார். அதனால் இந்த வேர்ல்டு டைட்டிலை வந்து ரொம்ப லாங்காக வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்படுது. அதனால் என்னோட ப்ரிடிக்ட் வந்து சர்வை சீரிஸில் நம்முடைய குந்தர் தான் அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் பேப்பர் ஈவெண்ட் வந்து நடக்க போதில்ல, அதில் கூட நம்முடைய குந்தருக்கும் நம்முடைய டேமியன் பிரின்ஸுக்கும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சாம்பியனோட தான் நம்முடைய குந்தர் இருக்கிறாரு. அதனால் இந்த சர்வை சீரிஸில் நம்மளோட டேமியன் பிரின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் என்னோட ப்ரிடிக்ட் வந்து யாரை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் ரிங் ஜெனரல் குந்தரை தான் நான் சொல்லுவேன். சர்வை சீரிஸ் பேப்பரிலேயே ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் இந்த உமன்ஸுக்கான இந்த வார் கேம் தான். அதாவது பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான ஒரு வார் கேம் தான். இதில் ஓஜி பிளட் லைன் வின் பண்ணுமா இல்லை நியூ பிளட் லைன் வின் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. அதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து எதுவும் ட்விஸ்ட்டு பண்ணிடுவாரோ, எதுவும் அப்பு வச்சுருவாரோ அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் வந்து பேசப்படுது. அதெல்லாம் இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத விட யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்முடைய ஓஜி பிளட் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் வந்து நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் வந்து தோற்றுட்டாங்க. அதாவது தோற்றுட்டதுனால இந்த தாட்டியை வந்து நம்முடைய சர்வை சீரிஸில் வந்து ஓஜி பிளட் லைனுக்கான வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இந்த இதில் வந்து ஓஜி பிளட் லைன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்க வின் பண்ணால் தான் ஸ்டோர் லைன் பேஸ் படி மேட்சஸ்லாம் நடக்கும். ஏன்னா ஒருவேளை ஓஜி பிளட் லைன் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் லைன் 2.0க்கு நம்முடைய இந்த ஃபைனல் பாஸான த ராக் ரிட்டன் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கு தோற்றீங்க, அதாவது ஓஜி பிளட் லைன்ட்ட நீங்கள் எதுக்கு தோற்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு வந்து சோலோ சிக்காவை கேட்கலாம். சோலோ சிக்கா கேட்டு சோலோ சிக்காவை கீழே தள்ளி நம்மளுடைய ராக்கு, அதாவது ஃபைனல் பாஸான அந்த ராக்கை வந்து அந்த பிளட் லைன் 2.0வை எடுத்து நடத்தலாம். அதாவது அவரோட தலைமையில் வச்சுக்கலாம். ஏன்னா பிளட் லைன் 2.0வில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணி வேற இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த ஃபைனல் பாஸான அந்த ராக்கு தான். அதாவது இந்த சர்வை சீரிஸ் முடிஞ்சு, அதாவது ஓஜி பிளட் லைன் வின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்மளுடைய சர்வை சீரிஸில் நம்மளுடைய ஃபைனல் பாஸான அந்த ராக்கு கூட வரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்படி வந்தால் தான் நம்மளுடைய சோலோ வந்து தனியாக பிரிஞ்சு போவார், திரும்பி அகெயின் ஓஜி பிளட் லைனில் இணைய முடியும்.
அப்படி இணையவும் முடியும். அது இல்லாமல் சோலோவுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடக்க முடியும். அதேமாரி ரோமனுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்க முடியும். அதனால இந்த சர்வே சீரிஸில் வந்து ஓஜி பில்லியனுக்கான அந்த ஒரு வெற்றி தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% இதில் தேவை தான். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்க் வந்து எதுவும் ட்விஸ்ட் பண்ணிடுவாரா, இல்லை செத்ரோன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து இன்டர்ஃபியர் ஆவான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து இன்டர்ஃபியர்ஸ் ஆனால் தான் சிஎம் பங்குக்கும் செத்ரோன்ஸுக்குமான ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகும். அப்படி ஒரு வேளை கிரியேட் ஆணுச்சு அப்படின்னா செத்ரோன்ஸுக்கும் சிஎம் பங்குக்குமான ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி ரெசல்மேனியா 41 மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சர்வே சீரிஸுக்கு அப்புறம் வந்து நிரந்தரமாக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அந்த ஓஜி பில்லியனை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அதனால் இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து அந்த சர்வே சீரிஸில் ஆரம்பித்தா தான் கரெக்டான ஒரு ஸ்டோரியாக அமையும். அதனால் இந்த உமன்ஸுக்கான அந்த பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான அந்த வார் கேமில் என்னோட ப்ரிடிக்ட் யாரா அப்படின்னு கேட்டால் ஓஜி பிளட் லைன் தான். இதில் ஓஜி பிளட் லைன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் நிறையவே இருக்குது.